டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ஒரு செக்ஷன் வந்து பார்த்துட்டோம். கம்ப்யூட்டர் சிஸ்டம் உடைய இன்ட்ரடக்ஷன் நான் கொடுத்துட்டேன். இந்த சப்ஜெக்ட் வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராக்டிசஸ் வித் பைத்தான். இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் டாபிக்ஸ் வந்து பார்க்கலாம். உங்க புக்கை எடுத்துக்கோங்க. இன்ஃபர்மேஷன் இஸ் டிஃபைன் அஸ் அ கலெக்ஷன் ஆஃப் டேட்டா விச் இஸ் ஆர்கனைஸ் இன் எ பர்டிகுலர் மேனர் டு ஜென்ரேட் மீனிங்ஃபுல் ஆர் ப்ராசஸ் டேட்டா. நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த டேட்டா அவுட்புட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனா வந்து இருக்குது. அதுவும் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனா இருக்கு. அது ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கும். அந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா எப்படி இருக்கும்? மீனிங்ஃபுல்லா இருக்கும். அவங்க கொடுத்த இன்புட் எப்படி இருந்துச்சு? ஒரு என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்திருந்தாங்க, மார்க் கொடுத்திருந்தாங்க, இல்லைன்னா என்ரோல்மெண்ட் நம்பர், பேரு, இவ்வளவுதான் இன்புட் கொடுக்குறாங்க. ஆனா அது கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து எப்படி இருக்கு? சௌரியா இஸ் எ கிளாஸ் 11th ஸ்டூடெண்ட் வித் என்ரோல்மெண்ட் நம்பர் 106ங்கிற ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்குது. திஸ் இஸ் எ ப்ராசஸ் டேட்டா விச் கிவ்ஸ் சம் மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன். கம்ப்யூட்டர் டேக்ஸ் இன்புட் இன் த ஃபார்ம் ஆஃப் டேட்டா. கம்ப்யூட்டர் எடுத்துக்கக்கூடிய டேட்டா வந்து இன்புட் வந்து டேட்டாவா இருந்தாலும் அது கொடுக்கக்கூடிய அவுட்புட் வந்து எப்படி இருக்கு? ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கு, ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி இருக்கு. திஸ் ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் டேட்டா இன்டு சம் மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இஸ் கால்ட் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் சைக்கிள். இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் சைக்கிள்னா என்ன? இன்புட்டை எடுத்துட்டு அதை மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனா மாத்தி அவுட்புட்டை கொடுக்கறது தான் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் சைக்கிள். இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. Information processing cycle. 1 minute. Okay, va. A computer takes input in the form of data and generate output in the form of information. This process of converting data into some meaningful information is called information processing cycle. ஏற்கனவே computer systemனா என்ன அதை பத்தி பார்த்துட்டோம், அதோட டெஃபினிஷன் பார்த்துட்டோம். அடுத்த கொஸ்டின் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் சைக்கிள். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரு. பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஏ கம்ப்யூட்டர் சிஸ்டம். சரி, இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்துடைய பேசிக் காம்பனன்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு? கம்ப்யூட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். நீங்களே பார்த்துருப்பீங்க. சிபியூ இருக்கும், கீபோர்ட் இருக்கும், மவுஸ் இருக்கும், ஸ்பீக்கர் இருக்கும். அதுல நிறைய அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்னு சொல்லி நிறைய சாஃப்ட்வேர்ஸை இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ கம்ப்யூட்டருங்கிறது ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் சேர்ந்தது தான். ஹார்ட்வேர்ங்கிறது பிசிக்கல் காம்பனன்ட்ஸ், நம்ம அதை தொட்டு பார்க்க முடியும், அதை வந்து எடுக்க முடியும். எக்ஸாம்பிள் மதர் போர்டு, மெமரி டிவைசஸ், மானிட்டர், கீபோர்ட். சாஃப்ட்வேர் வந்து அப்படி கிடையாது. அது வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம், அது கம்ப்யூட்டர்ல கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஹார்ட்வேரும் சாஃப்ட்வேரும் சேர்ந்து தான் இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டத்துடைய ஃபங்க்ஷனை வந்து என்ன செய்யுது. Let us first take a look at the functional components of a computer. சரி, இப்போ கம்ப்யூட்டர்ல என்னென்ன இருக்குங்கிறத ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதை பாருங்க. டேட்டா, ப்ராசஸ், இன்ஃபர்மேஷன், ஸ்டோரேஜ். இதுதான் ஐபிஓ சைக்கிள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல, இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங், அவுட்புட் சைக்கிள். டேட்டாவை கொடுக்குறோம், இன்புட்டா கொடுக்குறோம். அந்த டேட்டா ப்ராசஸ் ஆகி நமக்கு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனா அவுட்புட்டா கிடைக்குது. இந்த ப்ராசஸ் பண்றதுக்கு தேவையான இன்புட்டும் அதுக்கடுத்து நமக்கு டிஸ்பிளே பண்ணக்கூடிய அவுட்புட்டையும் அது என்ன செய்யுது? ஸ்டோர் பண்ணி மெமரி டிவைசஸ்ல ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஓகேவா? எவ்ரி டாஸ்க் கிவன் டு எ கம்ப்யூட்டர் என்னென்ன விஷயத்த ஃபாலோ பண்ணுது? இன்புட்டை கெட் பண்ணுது, ப்ராசஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் அவுட்புட்டை நமக்கு கொடுக்குது. certain input process that input and produces the desired output. நம்ம எதை வந்து நம்ம அவுட்புட்டா பெறணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம வந்து கம்ப்யூட்டர் ப்ராசஸ் மூலமா கெட் பண்ணிடுறோம். The input unit takes the input, central processing unit processes the data, and the output unit produces the output. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்புட் யூனிட்னா எதை எடுத்துக்கலாம்? கீபோர்ட், ஸ்கேனர், கேமரா, இதெல்லாமே வந்து என்னது? இன்புட் யூனிட்ல வந்துடும். சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அதுதான் ப்ராசஸ் பண்ணும். அவுட்புட் யூனிட் உனக்கே தெரியும், ஸ்பீக்கர், மானிட்டர், பிரிண்டர், இதெல்லாமே வந்து அவுட்புட் யூனிட்ல வந்துடும். ஓகேவா? The memory unit holds the data and instruction during the processing. Memory unit உடைய இப்போ யூனிட்லயே நம்ம என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? இன்புட் யூனிட், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அவுட்புட் யூனிட், அதை தவிர்த்து மெமரி யூனிட்.
மெமரி யூனிட் என்ன பண்ணுது? நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் டேட்டாவையும் அது ப்ராசஸ் பண்ணக்கூடிய விஷயத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பேஜ், நெக்ஸ்ட் செக்ஷன். இப்போ இந்த 1.4 பாருங்க. 1.4ல ஒரு ஃபிகர் கொடுத்திருக்காங்க. ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சிஸ்டம். இதுல சென்டர்ல இருக்கிறது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ல கண்ட்ரோல் யூனிட் வேணும், அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் வேணும், நிறைய ரிஜிஸ்டர்ஸ் வேணும். இதுல நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை இந்த இன்புட் யூனிட் தான் எடுத்துட்டு வந்து சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்ல ப்ராசஸ் பண்ணுது. நம்மளுடைய டிசைர்ட் அவுட்புட்டை அவுட்புட் யூனிட் வந்து டிஸ்பிளே பண்ணுது. இதுக்கு இடையில இங்க வந்து மெமரியில ஸ்டோரேஜ் வந்து நடக்குது. இந்த மெமரியில ஸ்டோரேஜ் நடக்கும்போது செகண்டரி மெமரியும் என்ன செய்யுது? இருக்கு. ஓகே, இப்ப இத பத்தி எக்ஸ்பிளனேஷன் எங்க கொடுத்திருக்காங்க? இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கம்ப்யூட்டர். உங்களுக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கம்ப்யூட்டர் டிரா பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? ஃபிகர் 1.4 டிரா பண்ணணும். இத வந்து என்ன சொல்றாங்க? வான் நியூமன் ஆர்கிடெக்சர்னு சொல்றாங்க. A computer receive data instruction through input devices which get processed by the central processing unit and result is shown through the output devices. சரி, மெமரியில வந்து மெயின் மெமரி, ஆன்சிலரி மெமரின்னு 2 இருக்கு. மெயின் மெமரிய பிரைமரி மெமரின்னு சொல்லுவாங்க, ஆன்சிலரி மெமரிய செகண்டரி மெமரின்னு சொல்லுவாங்க. ஓகே, சரி, நெக்ஸ்ட் இன்புட் யூனிட்டை பத்தி பார்க்கலாம். இன்புட் யூனிட் என்ன பண்ணுது? நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டாவை அக்செப்ட் பண்ணுது, கன்வெர்ட்ஸ் இன்டு பைனரி ஃபார்ம் so that it can be understood by the computer. நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இன்புட்டை அது பைனரி ஃபார்ம்ல மாத்திரும். பைனரினா 0 1s மாத்திரும். அந்த 0 1s தான் கம்ப்யூட்டருடைய லாங்குவேஜ். கம்ப்யூட்டர் இன்புட் கான்ஸ்டியூட் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். The input unit comprises input devices attached to the computer. These devices accept input from the user and convert into a form of that can be understood by the computer. Computer உடைய language என்ன? Binary form. 0 1s தான் அதோடைய language. 0 அப்படிங்கிறது ஆனையும், 1 அப்படிங்கிறது 0ங்கிறது ஆஃபையும், 1ங்கிறது ஆனையும் மீன் பண்ணது. அதே மாதிரி இது சிம்பாலிக்கா சொன்னா இதான் 1ங்கிறது ஆன், 0ங்கிறது ஆஃப். சரி, இந்த இன்புட் யூனிட்ல வந்து எதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது? இன்புட் யூனிட்ல எந்தெந்த டிவைசஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா கீபோர்டு ஒரு இன்புட் யூனிட். மோஸ்ட் காமன்லி யூஸ் பண்ணக்கூடிய, எல்லாராலையும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்புட் டிவைசஸ்னு பார்த்தோம்னா அந்த கீபோர்டு தான். which directly enters data into the computer in the form of letters, digits and commands. A computer keyboard processes additional keys. இதுல நிறைய function keys இருக்கும், alpha numeric keys இருக்கும், டைரக்ஷன் கீஸ் இருக்கும், ஸ்பெஷல் கீஸ், லாக் கீஸ்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போற இன்புட் டிவைஸ் வந்து மவுஸ் வந்து ஒரு பாயிண்டிங் டிவைஸ். அது வந்து ரோலர் பேஸா இருக்கும், மூவிங் பாயிண்டர் அதுல இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து என்ன செய்யுது? இட் கன்வெர்ட்ஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் யூசர்ஸ் ஹேண்ட் இன்டு யூனிக் செட் ஆஃப் பைனரி டிஜிட் ரெப்ரசென்டிங் த பொசிஷன். இப்ப நம்ம ஒரு இடத்துல இருந்து இந்த இப்படி மூவ் பண்றோம்னா அந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் கோஆர்டினேட்டை வந்து அதுல காமிச்சுக்கிட்டே இருக்கும். when a user moves a mouse across a flat surface, the pointer moves in the direction of the mouse movement. அந்த அந்த மவுஸை வச்சு நம்ம மூவ் பண்ண அதோடைய கோஆர்டினேட் வந்து சேஞ்ச் ஆயிட்டே தான் இருக்கும். லைட் பென்னுங்கிறதும் ஒரு இன்புட் டிவைஸ் தான். லைட் பென்னுங்கிறது ஒரு பாயிண்டிங் டிவைஸ் that can be used to select anything on the computer screen by simply pointing at it. இந்த ஃபிகரை பார்த்தா உங்களுக்கு தெரியும். டிராயிங் ஃபிகர்ஸை வந்து டைரக்டாவே ஸ்கிரீன்ல வரைகிறதுக்கு இந்த லைட் பென் வந்து யூஸ் ஆகுது. இதுல வந்து போட்டோ செல் மவுண்டட் வந்து இருக்கும், பென் ஷேப் டியூப் இருக்கும். அது வந்து என்ன செய்யுதுன்னா கேபபிள் ஆஃப் சென்சிங் எ பொசிஷன். அந்த ஸ்கிரீனுடைய பொசிஷனுக்கு சென்சார் மாதிரி சென்சிங்கோட இருக்கும். when its tip touches the screen, clicking is performed by pressing the pen on the screen. ஓகேவா? ஸோ லைட் பென் வந்து இன்ஜினியர்ஸ் ஆலையும், ஆர்கிடெக்சர்ஸ் ஆலையும், டிசைனர் ஆலையும் பயன்படுத்தப்படுது. ஏன்னா அவங்க வரைகிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இன்புட் டிவைஸ் வந்து ஆப்டிக்கல் மார்க் ரீடர். இதை ஓஎம்ஆர்னு ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவாங்க. ஆப்டிக்கல் மார்க் ரீடர் இஸ் கேபபிள் ஆஃப் ரெகனைசிங் ப்ரீ ஸ்பெசிஃபைட் டைப் ஆஃப் மார்க் மேட் வித் எ
இது எப்படி இருக்கும்? OMR ஷீட் உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாருமே வந்து என்ன செய்வோம்? எக்ஸாம்ல வந்து எழுதியிருப்போம். ஷேட் பண்ணி குடுத்திருப்போம். டார்க் பென்சில் இல்லைன்னா இங்கால வந்து அத ஷேட் பண்ணுவாங்க. இதுல ஸ்பெஷல் ப்ரீ பிரிண்டட் ஃபார்ம்ஸ் வந்து டிசைன் வந்து பாக்ஸஸா இருக்கும். மார்க்டு வித் எ டார்க் பென்சில் ஆர் இங்க்ல அத நம்ம மார்க் பண்ணும்போது, அந்த டாக்குமெண்ட்ட கம்ப்யூட்டர் வந்து என்ன செய்யும்னா ரீட் பண்ணும். விச் டிரான்ஸ்கிரைப் த மார்க் இன்டு எலக்ட்ரிக்கல் பல்சஸ். எலக்ட்ரிக்கல் பல்சஸா இது வந்து என்ன செஞ்சிரும்? மாத்திரும். இந்த டெக்னாலஜியை வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆப்டிக்கல் மார்க் ரெகனைசேஷன் சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து எதுல யூஸ் ஆகுது? ஆன்சர் ஷீட்ல யூஸ் ஆகுது. மெயினா அங்கதான். அண்ட் வால்யூம் ஆஃப் டேட்டா டு பி ப்ராசஸ் இஸ் லார்ஜ். இப்போ 10,000 பேர் 10 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா அதை உட்காந்து திருத்திட்டு இருக்க முடியாது. அதனால இதுல வந்து கொடுத்துட்டோம்னா அது ஃபுல்லா என்ன செஞ்சிடும்? ஸ்கேன் பண்ணி அது எது ஆன்சருங்கிறத எது ராங்குங்கிறதையும் அதை கவுண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஸ்மார்ட் கார்டு ரீடர். ஸ்மார்ட் கார்டு ரீடரும் ஒரு இன்புட் டிவைசஸ் தான். இது வந்து ஸ்மார்ட் கார்டு எப்படி எம்பெடட் ஆயிருக்குன்னா மைக்ரோ ப்ராசஸரால எம்பெடட் ஆயிருக்கு. கேன் ஹோல்ட் எ சர்டன் அமௌண்ட் ஆஃப் பர்சனல் டேட்டா இன் இட்ஸ் மெமரி. இதோடைய மெமரியில வந்து பர்சனல் டேட்டாவை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். ஸ்பெஷல் ரீடர் மிஷின் வந்து இது இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஸ்மார்ட் கார்டை ரீட் பண்றதுக்காக. இந்த கார்டு இஸ் மேட் ஆஃப் பிளாஸ்டிக். நம்ம ஸ்மார்ட் கார்டு பார்த்திருப்போம். ரேஷன் கார்டும் இப்ப ஸ்மார்ட் கார்டா மாறி இருக்கு. அப்புறம் பேன் கார்டு இது எல்லாமே வந்து ஒரு ஸ்மார்ட் கார்டு ரேஞ்ச் தான். பிவிசி ஸ்மார்ட் கார்ட்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் ஏடிஎம் கார்டு, ஐடி கார்டு, கிரெடிட் டெபிட் கார்டு இது எல்லாமே ஸ்மார்ட் கார்டு தான். இந்த ஸ்மார்ட் கார்டு எப்படி ரீடிங் நடக்குது? இதுல உள்ள இன்புட்டை இது எப்படி எடுத்துக்குது? மைக்ரோ ப்ராசஸர் மூலமா இது வந்து ரீடிங் நடக்குது. தே ஆர் யூஸ்ட் இன் பேங்கிங், மெடிக்கல் செக்டார்லாம் வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் அங்கெல்லாம் வந்து செக்யூரிட்டி ஆத்தென்டிகேஷனுக்காக இதை வந்து என்ன செய்யறாங்க? பயன்படுத்துறாங்க ஸ்மார்ட் கார்டு ரீடர். இந்த மிஷின் தான் ஸ்மார்ட் கார்டு ரீடர். இது ஸ்மார்ட் கார்டு. ஓகே, நெக்ஸ்ட் பார்கோட் ரீடர். பார்கோட் ரீடர் என்ன பண்ணும்? அதுவும் ஒரு இன்புட் டிவைஸ் தான். கலெக்ஷன் ஆர் சீக்வன்ஸ் ஆஃப் லைன்ஸ் வந்து அங்க இருக்கும். டிஃப்ரெண்ட் லைன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஹைட்லயும் வித்லையும் இருக்கும். ஒவ்வொரு லைனுமே ஒவ்வொரு விஷயத்த வந்து அது சொல்லும். அது ஒரு இன்புட்டா வந்து இந்த ரீடருக்கு சொல்லும். த மிஷின் தட் ரீட்ஸ் தீஸ் பார்கோட் இஸ் கால்ட் எ பார்கோட் ரீடர்னு சொல்றாங்க. இதுல வந்து ஒரு லைட் சோர்ஸ் இருக்கும். நம்ம கூட சூப்பர் மார்க்கெட்ல இதை பார்த்திருப்போம். இது வந்து என்ன செய்யும்? இதுல லைட் சோர்ஸும் ஒரு லென்ஸும் இருக்கும். லைட் சென்சார் இது which translate optical impulses into electrical signal. இந்த கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இது என்ன செய்யுது? ஆப்டிக்கல் இம்பல்சஸ எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸா இது என்ன செய்யுது? கன்வெர்ட் பண்ணிடுது. ஆப்டிக்கல் இம்பல்சஸ எலக்ட்ரிக்கல் சிக்னலா கன்வெர்ட் பண்ணி அதுக்கான டேட்டாவை வந்து அது கொடுக்குது. இட் கண்டைன்ஸ் டீகோடர் சர்க்யூரிட்டி விச் அனலைசஸ் த பார்கோட்ஸ் இமேஜ் டேட்டா அண்ட் சென்ஸ் த பார்கோட்ஸ் கண்டென்ட் டு த ஸ்கேனர்ஸ் அவுட்புட் போர்ட். அதுக்கப்புறம் அது ரீட் பண்ண பிறகு அது என்ன செய்யும்? அதை எடுத்துக்கிட்ட டேட்டாவை ஸ்கேனருடைய அவுட்புட் போர்ட்ல வந்து காமிச்சிடும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் QR கோட் ரீடர். QR கோட் ரீடர் வந்து நம்ம இப்போ மோஸ்ட்லி பயன்படுத்துறோம். எல்லா இடத்துலயுமே வந்து அது வந்துருச்சு. QR கோட் ரீடர் என்ன பண்ணும்? ஒரு பார் கோட் QR கோட் வந்து இருக்கும். அதை வந்து என்ன செய்யும்? அதை அப்சர்வ் பண்ணிட்டு நமக்கு அதோடைய இன்புட்டை வந்து கொடுக்கும். QR கோட் ரீடர் இஸ் அன் அப்ரிவேஷன் ஃபார் குயிக் ரெஸ்பான்ஸ் கோட்னு சொல்லுவாங்க. QR அப்படின்னா குயிக் ரெஸ்பான்ஸ். QRக்கு ஷார்ட், இந்த QRங்கிற ஷார்ட்க்கு என்ன அப்ரிவியேஷன்? குயிக் ரெஸ்பான்ஸ் கோட். இட் இஸ் எ ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் பார்கோட். பார்கோட் போல தான், ஆனா இது வந்து என்னது? குயிக் ரெஸ்பான்ஸ். யார் வேணாலும் ஸ்கேன் பண்ணி ஸ்மார்ட் போன் ஆப் மூலமா ஸ்கேன் பண்ணி அதோட டேட்டா வந்து கொடுக்கலாம். யூஸ்வலி டைரக்ட்ஸ் த யூசர் டு வெப்சைட். QR கோட் ஹாவ் கெயின் பாப்புலாரிட்டி இன் கமர்ஷியல் மார்க்கெட்டிங். இன்னைக்கு மோஸ்ட்லி வந்து QR கோடு தான். இன்னைக்கு என்ன ஒரு அமௌண்ட் பே பண்ணணும், எடுக்கணும், எல்லாமே வந்து QR கோட் மூலமா தான் ஸ்கேனிங் நடக்குது. They are very easy to handle rather than typing in an entire web address. The user merely scans the code and is directed for processing to a website. SMS message, email address, email message, calendar event, location and more. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போறது பயோமெட்ரிக் சென்சார். பயோமெட்ரிக் சென்சார் அப்படிங்கிறது வந்து ஐஸ், ஃபிங்கர்ஸ் அதுல இருக்கக்கூடிய அந்த ரேகையை வந்து அது என்ன செய்யும்?
எடுத்துக்கும், இன்புட்டா எடுத்துக்கும். இட் இஸ் அன் இன்புட் டிவைஸ். இது ஒரு இன்புட் டிவைஸ் தான். நம்ம பார்த்துட்டு வர எல்லாமே இன்புட் டிவைஸ் தான். தட் இஸ் யூஸ் டு யூனிக்லி ஐடென்டிஃபை எ பர்சன் ஆன் த பேசிஸ் ஆஃப் பிசிக்கல் பிஹேவியரல் ட்ரைட். அதை யூஸ் பண்ணி அதை இன்புட்டா எடுத்துக்கிட்டு இந்த பயோமெட்ரிக் சென்சார் வந்து என்ன செய்யுது, ஒர்க் பண்ணுது. பயோமெட்ரிக் சென்சார் கேன் ஸ்கேன் ஹியூமன் கேரக்டரிஸ்டிக், ஐஸ், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், டிஎன்ஏ. இட் இஸ் காமன்லி யூஸ் டு மார்க் அட்டெண்டன்ஸ் ஆஃப் எம்ப்ளாயிஸ். இது வந்து எந்த இடத்துல அதிகமா பயன்படுத்துறாங்கன்னா எம்ப்ளாயிஸ் உடைய அட்டெண்டன்ஸ்க்காகவும் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய அட்டெண்டன்ஸ்க்காகவும் பயன்படுத்துறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எல்லாம் இது வந்து யூஸ் ஆகுது. பாப்புலர் ஆஸ் எ செக்யூரிட்டி டிவைஸ்னு இதை சொல்றாங்க. எப்போ என்ட்ரி ஆனாங்க, எப்போ வெளியே போனாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. அடுத்து பார்க்க போறது டச் ஸ்கிரீன். டச் ஸ்கிரீன் போனும் கூட, டச் ஸ்கிரீன் கம்ப்யூட்டர் அந்த இதெல்லாம் பார்த்துருப்போம், நம்ம ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் பார்த்துருப்போம். இது எல்லாமே வந்து இன்புட் டிவைசஸ் தான். இது வந்து ஒரு டிஸ்பிளே ஸ்கிரீன். இது எப்படி இன்டராக்ட் பண்ணுதுன்னா கம்ப்யூட்டர் த்ரூ எ டச் சென்சிட்டிவ் டிரான்ஸ்பரண்ட் பேனல் மூலமா கவரிங் த என்டையர் ஸ்கிரீன் வித்தவுட் எனி இன்டர்மீடியட் டிவைஸ். என்டையர் ஸ்கிரீனை வந்து அது வந்து என்ன செய்யுது, சென்சார் பண்ணிடுது. Touch screen uses a technology that enables the user to touch the screen with fingers to select object. Touch screen are mostly found in where users need to choose option from a list. அதுல கொடுத்திருக்கிற மெனு லிஸ்ட்ல வந்து எதை செலக்ட் பண்றாங்களோ அது ஆப்ஷன்ஸை கொடுத்து அதை இன்புட்டா எடுத்துக்குது. திஸ் ஃபெசிலிட்டி இஸ் யூஸ்வலி ஃபவுண்ட் இன் பப்ளிக் பிளேசஸ். எங்க ஏடிஎம் மிஷின்ஸ்ல, ஷாப்பிங் மால்ஸ்ல, அம்யூஸ்மெண்ட் பார்க்ல, ஏர்போர்ட்ல, மொபைல் டிவைசஸ்ல எல்லாம் வந்து இந்த டச் ஸ்கிரீன்ங்கிற இன்புட் டிவைஸ் வந்து யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்க்க போறது மைக்ரோஃபோன். மைக்ரோஃபோன்ங்கிறதும் ஒரு இன்புட் டிவைஸ் தான். இது வந்து என்ன செய்யுது, ஆடியோ டேட்டாவை இன்புட்டா கம்ப்யூட்டருக்கு வந்து கொடுக்குது. இட் ஒர்க்ஸ் வித் எ சவுண்ட் கார்டு அண்ட் இஸ் மெயின்லி யூஸ்ட் ஃபார் சவுண்ட் ரெக்கார்டிங். சவுண்ட் ரெக்கார்டிங்ல யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற இன்புட் டிவைஸ் வந்து வெப் கேமரா. வெப் கேமராங்கிறது கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆயிருக்கும். பிக்சர்ஸை வந்து கேப்சர் பண்ணும், வீடியோஸை வந்து கேப்சர் பண்ணும். அதுக்குன்னு பர்டிகுலர் சாஃப்ட்வேர் இருக்கு. அந்த சாஃப்ட்வேருடைய ஹெல்ப்போட அந்த டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணிரும். Unlike a digital camera and digital camcorder, webcam வந்து does not have any built-in storage. It always uses the computer hard device as its storage. Okay. இதோட இன்புட் டிவைசஸ், அதாவது இன்புட் ப்ராசஸிங் யூனிட் வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டை பத்தி படிச்சுக்கலாம். எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.